ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, தேவி அவங்க அம்மா அப்பா வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தது அந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவி வந்து நைட்டோட நைட்டாக அவங்க அம்மா அப்பா கிட்டே போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கெஞ்சிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட என்னோட குழந்தைக்காகையாச்சும் என்னை கொஞ்சம் கருத்தில் கவனிங்கம்மா, என் குழந்தை அப்பா இல்லாமல் இந்த உலகத்துக்கு வரவே கூடாது, அதனால தயவு செஞ்சு இந்த வீட்டோடு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவி அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து ரொம்ப வந்து கெஞ்சுறாங்க. கெஞ்சினதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பாவும் சரி தேவிமா நீ ஏன் அழுகிற, நாங்கள் இந்த வீட்டை விட்டு இப்போயே வந்து கிளம்பி போயிடும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. தேவியும் வீட்டில் இருக்க யாருக்குமே வந்து தெரியாமல் தேவியோட அம்மா அப்பா வந்து தேவி வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. அனுப்பினதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க. வீட்டோட வெளியே வந்ததுக்கப்புறமா அடுத்த நாளும் விடிஞ்சிடுச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சத்யா எப்பயும் போல் அம்மா அப்பாவை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட வந்து எந்திரிச்சு ரூமில் போய் பார்த்தா அவங்க அம்மா அப்பா வந்து இல்லை. அதுக்கு முன்னாடி சத்யா அம்மா அப்பா நல்லா தூங்குறாங்க போல், கதவு நல்லா அடைச்சிருக்கு, நம்ம அம்மா அப்பாவை நம்ம காஃபி போட்டுட்டு எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து காஃபி போட்டு எழுப்பலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனால் அங்கே தேவி வந்து காஃபி போட்டுட்டு இருந்தாங்க அபிக்காக. அப்போ தான் வந்து தேவியோட மூச்சியை பார்த்துட்டு சத்யா ஏன்க்கா என்கிட்ட நீ பேச மாட்டியா, என்னக்கா அழுது உனக்கு கண்ணுலாம் வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே தேவி வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சத்யா வந்து சரிக்கா அம்மா அப்பாவை பார்த்தியா, அம்மா அப்பா இங்கே எதுவும் நடமாடினாங்களா, ரூம் வந்து பூட்டி இருக்குது, நான் அம்மா அப்பாவை இன்னும் பார்க்க போல, அம்மா அப்பாவுக்கு காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வரியாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தேவி வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிற விளப்பத்தை வந்து தேவி வந்து சொல்லவே கிடையாது. உடனே சத்யா வந்து சரி அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, நம்ம போய் அம்மா அப்பா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கலாம், தேவி வந்து காஃபி போட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு பார்த்தா அவங்க அம்மா அப்பா வந்து இல்லை. உடனே சத்யாவுக்கு ஷாக்கு, பெரிய ஷாக்கு. என்னடா அம்மா அப்பாவும் இல்லை, அம்மா அப்பா வச்சுருந்த லக்கேஜையும் காணவே, ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு தெரில அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தேவி வந்து ரூம்குள்ளே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க, அம்மா அப்பாவை நான் நைட்டே அமுச்சு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சத்யாவுக்கு செம ஷாக்கு. எதுக்கு தேவிக்கா அப்படி பண்ண, என்ன கேட்காம ஏன் அமுச்சு வச்ச அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே தேவி ஆமாம் அனுப்பி வைப்பேன், நீ ஏன் ஃபஸ்ட்டு வந்து நீ முதல்ல வந்து அம்மா அப்பாவை நீ வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வச்சு இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த கேள்வியை கேட்கும்போது தான் வந்து ஸ்ருதி வந்து உள்ளே வந்துட்டாங்க. கிச்சனில் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் சத்யாவும் தேவியும் இந்த ரூமுக்கே வந்து வந்திருப்பாங்க. நான் அதை மறந்துட்டேன். ஸோ என்னாச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, சத்யாவும் தேவியும் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, அம்மா அப்பா வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு என்னடி ரெண்டு பேரும் வந்து திட்டம் போட்டுட்ருக்கீங்களா, அடுத்த திட்டம் போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சத்யாவுக்கு கோவம் வந்துடும். ஏய் ஸ்ருதி என்ன உனக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பயப்பட மாட்டோம், சும்மா வந்து இது பண்ணிகிட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஏய் நிறுத்திட்டி, எனக்கு தான் தெரியுமே இந்த தேவி தான் வந்து அந்த வரதன் செங்கமலோட மகன் எனக்கு நல்லா தெரியும். ஏய் தேவி என்னைக்கா இருந்தாலும் நீ இன்றைக்கி வேணால் வந்து நீ மிஸ் ஆகிருக்கலாம், ஆனால் வந்து என்னைக்கா இருந்தாலும் நான் முகத்தடியை கிழிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தேவி வந்து ஏய் ஸ்ருதி நீலாம் எனக்கு ஒரு பெரிய ஆளே கிடையாது, ஒழுங்காக தயவு செஞ்சு இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியவே வந்து அசிங்கப்படுத்தி வந்து சத்யாவும் தேவி வந்து அமுச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சத்யா வந்து அம்மா அப்பா பார்க்குறதுக்காக ரூம்குள்ளே செக் பண்ணுறதுக்காக ரூம்குள்ளே வந்திருப்பாங்க. அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க. அப்போ தான் தேவி வந்து எல்லா உண்மையும் வந்து சத்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே சத்யா அழுதுகிட்டே வந்து ஃபோன் பண்ணி அவங்க அம்மா அப்பாவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா அப்பாவையே காட்டுறாங்க. அவங்க அம்மா அப்பா பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு எங்கே போகிறது எப்படி போகிறது, ஆட்டோ ஸ்டாப் பண்ணாலும் ஆட்டோ கூட நிற்கல. பாவம் வயசானவங்க இந்த காலத்தில் என்ன பண்ண முடியும். அதோட ரோட்லேயே வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வந்து அர்ஜுன் வந்து அந்த பக்கம் இருந்து வந்தாங்க. அர்ஜுன் வந்து இவங்க அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அர்ஜுன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடுறாங்க. ஆனால் அர்ஜுன் கார் தான் அப்படிங்கிறது வரதனுக்கும் செங்கமலுக்கும் தெரியாதனால அவங்க ரெண்டு பேரும் வந்து ரோட்லேயே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அர்ஜுன் போயிட்டு அர்ஜுனுக்கு மனசாட்சி உறுத்திருச்சு. உடனே அர்ஜுன் வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க, டே அர்ஜுன் என்னடா இப்படி தப்பு பண்ணுற, இந்த மாதிரி வந்து 15 நாள்லேயே 1 மாதத்துலேயே சாக போகிறவர்கிட்ட இப்படி நீ வந்து கோவத்தை காட்டுறியே, வீஞ்சிக்கிறியே, அவரை ஏதோ ஊருக்கு போகணுன்னு டிசைட் பண்ணி நிற்கிறாங்க ரெண்டு பேரும். ஏதோ ஒன்று ஊருக்கு போனால் போயிட்டு போகிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவையாச்சும் இன்றைக்கே போய் அவரை கையோடு கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ணி நம்ம ஊருக்கு அமுச்சு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் தான் மனசே வந்து திருப்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் யோசிச்சுட்டு காரை அப்படியே வந்து ரிட்டனில் திருப்பிட்டு வந்துட்டு காரை நிப்பாட்டிட்டு காரை விட்டு வெளியே இறங்குறாங்க அர்ஜுன். அப்போ தான் வந்து அர்ஜுனை பார்த்த செங்கமலும் வரதனுக்கும் பெரிய ஷாக்கு. ஐயோயோ வீட்டை விட்டு யாருக்குமே தெரியாமல் தப்பிச்சு வந்து இப்படி அர்ஜுன் கிட்ட மாட்டிக்கிட்டோமே, மாப்பிள்ளை கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு
பெரிய ஷாக்கில் இருக்காங்க. அப்போ தான் அர்ஜுன் வந்து எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் நான் வாங்கி வச்சுருக்கேன், இன்றைக்கி நீங்கள் என்னென்னா ஊருக்கு போகிறேன்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம சத்யாவோட அப்பா அர்ஜுன் கிட்ட, இல்லைப்பா மாப்பிள்ள, நானே வீட்டில் இருந்து ரொம்ப பேரை சிரமப்படுத்திட்டேன், இதுக்கு மேலே என் வீட்டில் இருக்க வந்து எனக்கு மனசு இல்லை, அதனால் நாங்கள் 2 பேருமே வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து கொஞ்சம் தனியாக இருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்காக நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம்ப்பா, எனக்கு தான் வந்து டாக்டர் தான் சொல்லிட்டாங்கல்ல, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டாங்கல்லப்பா, எதுக்காகப்பா இப்போ 2வது டாக்டரை போய் பார்க்கணும், ஒன்றும் தேவையில்லப்பா அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுன் வந்து உடனே, இல்லை உங்களுக்கு தெரியாது மாமா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, 2வது டாக்டரை நம்ம இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணியே ஆகணும், அதனால தான் நான் சொல்கிறேன், வாங்க ஃபஸ்ட்டு வண்டிக்கு வாங்க, ஏறுங்க, நானே உங்களை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து உங்களை செக்கப் மட்டும் பண்ணிட்டு அப்புறம் நானே உங்களை பஸ் ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு அர்ஜுன் சொன்னதுக்கு அப்புறமா தான் வரதன்னு செங்கமலும் சரி வாங்கங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அர்ஜுன் காரில் ஏறி போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. சத்யா வந்து தேவிக்கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆனால் சத்யானால் அந்த உண்மையை வந்து சொல்ல முடியல. தான் அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, 15 நாளோ 1 மாதத்துலையோ தான் அப்பா இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேவிகிட்ட வந்து சத்யானால் சொல்லவே முடியல. தேவியும் வந்து தான் அம்மா அப்பா வந்து இப்படி அமுச்சு விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தேவியும் நம்ம அம்மா அப்பா வீடு போய் சேர்ந்துருப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேவியும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து சத்யாவும் என்ன அம்மா அப்பா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யாவுக்கு தெரிஞ்ச ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு, அவங்க வந்து சத்யாவோட தங்கச்சி போல், அப்போ ஆர்த்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்களா அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு கேட்க, ஆர்த்தி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை அம்மா அப்பா இங்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சத்யா கால் பண்ணி அவங்க கல்லடக்குறிச்சிக்கே கால் பண்ணி அவங்க தாத்தா பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு அம்மா அப்பா வந்தாங்களா பாட்டி அப்படி சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா அவங்க அம்மா அப்பா இன்னும் வரலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே சத்யாவுக்கு ஒரே யோசனை, நைட்டே வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க, இன்னும் வந்து ஆர்த்தி வீட்டுக்கும் போகல, இன்னும் வந்து சொந்த ஊருக்கு கல்லடக்குறிச்சிக்கும் போகல, அப்போ எங்கே தான் நம்ம அம்மா அப்பா போயிருப்பாங்க, ஒருவேளை வந்து இந்த பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிருப்பாங்களோ, சரி அங்கே போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் சத்யா வந்து முடிவெடுத்துட்டு அந்த கோயிலுக்கு போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து கீழே வரும்போது தான் வந்து தேவியவும் அபியும் வந்து சத்யா வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அப்போ 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, யாரும் நம்ம தேவியும் அபியும். அப்போ அபி வந்து வேலைக்கு கிளம்புறாங்க. வேலைக்கு கிளம்பிட்டு போகிற மாதிரி இருக்கும்போது உடனே வந்து தேவிகிட்ட வந்து கொடுக்குறத கொடுத்தா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலிஞ்சு கொழிஞ்சு நிற்கிறாங்க. உடனே தேவி என்ன கொடுக்கணும், அதான் எல்லாமே கொடுத்துட்டேனே உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே, அட இல்லை தேவி, கொடுக்குறத கொடுத்தா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலிஞ்சு கொழிஞ்சு நிற்கும்போது உடனே தேவி வந்து நம்ம அபியோட கணத்தில் வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. அபியை வந்து தேவியோட கணத்துலையும் கிஸ் பண்ணி தேவியோட பாப்பா வயிற்றுலையும் கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து சத்யா பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம தேவி அக்கா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, நம்ம அப்பாவோட விஷயம் தெரிஞ்சால் அவள் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாளான்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து சத்யா வந்து யோசிக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.